தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு நண்பன் தமிழ். இது தமிழின் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விபிஎன்னா என்ன, விபிஎன்னோட அட்வான்டேஜஸ் என்ன, விபிஎன் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட் உடனுக்குடன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு விபிஎன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. விபிஎன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. விபிஎனை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். விபிஎனை எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா பஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லலாம் வந்து ஃப்ரீயாக வைஃபை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் நம்ம செல்ஃபோனை கனெக்ட் பண்ணுவோம் வைஃபை மூலமாக. அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட மொபைல் வந்து ஹேக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் வந்து விபிஎன் யூஸ் பண்ணணும். விபிஎனை யூஸ் பண்ணும்போது யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ரெண்டாவது எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா காலேஜஸில் வந்து சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் வந்து விபிஎன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம சோஷியல் மீடியாஸ் ஈவன் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். மூணாவது எங்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ப்ரௌஸ் பண்ணுறது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா விபிஎன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ப்ரௌஸ் பண்ணுறது யாருமே ட்ரேஸ் பண்ண முடியாது. இதுதான் விபிஎன்ஸை பற்றி இருக்கிற அட்வான்டேஜஸ். சரி, விபிஎன் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இதுதான் விபிஎன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்ற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து யூஎஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சர்வரை. இங்கே பார்த்தோன்னா ஒரு 10 கண்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த விபிஎனை வந்து நம்ம ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரீமியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியமாக யூஸ் பண்ணுறது மூலமாக ஆட்ஸ் எல்லாம் வராது, இன்னும் நிறைய சர்வர்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து விபிஎனை ஆன் பண்ணுறேன். விபிஎன் ஆன் ஆகுது. ஓகே, இப்போ விபிஎன் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து விபிஎன் யூஎஸ் சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கு. அது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா, லைட்டாக ஸ்வைப் பண்ணி வந்தோன்னா ஐபி செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் டூல்ஸில். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணும்போது லோட் ஆகும். லோட் ஆகி இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் காமிப்பாங்க. இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தோன்னா யூஎஸில் நம்ம இருக்கோம். இதை நான் ஜூம் பண்ணி காமிக்க முடியாது. யூஎஸ் கலிஃபோர்னியாவில் இருக்குது. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். கலிஃபோர்னியாவில் இருக்கும் பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் மேப்பில். கலிஃபோர்னியா பக்கத்தில் சான்ஜோஸ் அப்படின்ற மாதிரி இடங்களில் இருக்குது. இதை மாதிரி நம்ம வேறு இடங்களை கூட மாற்றிக்கலாம். நம்ம யூஎஸ் இல்லாமல் ஃப்ரான்ஸ் அப்படின்ற மாதிரி பல இடங்கள் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளோட சோஷியல் மீடியாஸ்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ஜாய் ஆல் சைட்ஸ்னு இருக்குது. இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப்லாம் இருக்குது. நான் இப்போ யூடியூப்பை கிளிக் பண்ணுறேன். யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெண்டிங்கை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ யூஎஸில் இருக்கிற மாதிரி சர்வர் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ யூஎஸில் என்னென்ன ஃபேமஸாக இருக்கோ அதெல்லாம் இங்கே ட்ரெண்டிங்கில் வரும். நம்ம வந்து விபிஎன் ஆஃப் பண்ணுறது மூலமாக நம்ம இந்தியாவில் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குன்றத காமிக்கும். இப்போ நம்ம யூஎஸ் சர்வரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ அங்கே என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இன்னும் பல விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.